guys, welcome to day 2 of Jaipur vlog. இன்னைக்கு பேக்ரவுண்ட்ல பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கோம். என்ன ஃபோர்ட் வந்திருக்கோம்னா இது ஆமீர் ஃபோர்ட்னு சொல்றாங்க. வாவ். வா, செமையா இருக்குடா பேக்ரவுண்ட். நல்லா இருக்குல? சூப்பரா இருக்கு. ஆமீர் மீன்ஸ் பணக்காரங்கன்னு அர்த்தம். அமீர் அது. அப்ப ஆமீர்னா? That's a place. ஓ அப்படியா, சாரி மை பேட். பேட்மேன் ஃபேன்ஸுக்கு இது ரிலேட் பண்ண முடியும். பேட்மேன் ஃபர்ஸ்ட் பேட்மேன் படத்தில் நம்ம ஐயோ அந்த ஆள் ஹீரோ பேர் எனக்கு மறந்து போச்சு. ஸோ அந்த ஹீரோ வந்து ஒரு பிரிசனில் அடைச்சி வச்சுருப்பாங்க தெரியுமா, அண்டர் கிரவுண்டில் பிரிசனில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அவர் வந்து அந்த பிரிசன்லேருந்து வெளியே வருவார் கரெக்டாக. ஸோ அந்த வெளியே வரும்போது இந்த ஃபோட்டோ தான் அவர் இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கிற அண்டர் கிரவுண்டில் தான் அடைச்சி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து அவர் வெளியே வருவார். பேக்ரவுண்டில் இந்த ஃபோட்டோ தான் எடுத்திருப்பாங்க. அது இங்கே தான் ஷூட் பண்ணாங்க ஆக்சுவலி. இந்த ஃபோட்டோ தான் அது. ஸோ அங்கே யானை சவாரிலாம் போயிட்டுருக்கு. நம்ம நடந்து போகலாம். நார்மலா நடக்கிற அவர் பேர் கிறிஸ்டின் பெல். ஞாபகம் வந்துச்சு, கிறிஸ்டின். சோ நார்மலா நடக்கிற ரூட்டும் இருக்கு, யானையில போற ரூட் இருக்கு, ஜீப்ல போற ரூட் இருக்கு, நம்ம கார் வழியா போற ரூட் இருக்கு. நிறைய ஏதாவது யானையில வந்துட்டு இருக்கு. இப்போ நான் வந்து மோனியும் பாப்பாவையும் யானையில ஏற்றி விட்டுட்டு நான் பின்னாடியே ஓடலான் இருக்கேன். நல்லா இருக்கும். நீ ஏறணும் யானையில. ஐயோ அங்கிருந்து ஸ்டார்ட் ஆக போறேன். அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே இது வரைக்கும் சூப்பர்ல. அப்போ நினச்சி பாரு, இங்கே ஆர்மி ஏதாச்சும் வார் ஏதாவது நடக்குது அப்படிங்கிற வந்துச்சுன்னா மேலேருந்து அடிப்பானுங்கள. செம்மையாக இருந்திருக்கும். நீங்கள் ஜெய்ப்பூர் வரீங்க, இந்த ஆம்பர் ஃபோர்ட் வரீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக வந்துடுங்க. முன்னாடி நிறைய பேர் நிறுத்துவானுங்க, கேட்காதீங்க. ஃபுல்லாக இது வரைக்கும் வந்துட்டு அந்த யானை ஆத்தி ஸ்டாண்டுன்னு இருக்கும், யானை ஏற இடம். அங்கே வந்துட்டு வண்டி போட்டுக்கலாம். 50 ரூபா 2 மணி நேரத்துக்கு. எக்ஸ்ட்ரா ஆகும்போது 50 ரூபா ஆட் ஆகும் 2 மணி நேரத்துக்கு. गूगल पे मोनिका शर्मा. 2500 ரூபா ஒரு 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 யானைக்கு. உட்காந்தீங்களா கிளம்பணுமான்னு இருக்கணும். யானை நடக்குது, எனக்கு ஏன் கால் வலிக்குது, உடம்பு வலிக்குது. ஸோ இது வந்து 2500 ரூபா 2 பேருக்கு. நான் ஒரு ஆளுக்கு நினைச்சிட்டு இருந்தேன். 2500 ரூபா இங்கிருந்து மேலே ஏறுற வரைக்கும். மேலே ஏறுறது நடந்து போகலாம், யானையில போகலாம், ஜீப்ல போகலாம், நமக்கு ஓன் கார்லயும் போகலாம், எல்லாத்துலயும் போகலாம். ஜீப்புக்கு 100 ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு. யானைக்கு 2500 ரூபா. கார் இங்கே போட்டு பார்க்கிங் போட்டு நடந்து போகலாம், ஃப்ரீ. அப்புறம் இது வந்து ஒன் வே தான். யானை மேலே வரைக்கும் தான் போகும், போயிட்டு இறக்கி விட்டுருவாங்க. அப்புறம் திரும்பி வர்றது நம்ம தனியாக தான் வந்துக்கணும். நடந்து வரலாம். ஜீப் இருக்கு, மேலே 100 ரூபாய் கொடுத்தா இறக்கி விட்டுருவாங்க. நான் குதிரை மேல கூட உட்கார மாட்டேன் பாவம்னு நினைச்சு. ஃபிளாஷ்பேக். யானை சவாரி யானை போறீங்களா? தாங்க அதுக்கு யானை அதிதேக்கு. வீடெல்லாம் நிறைய இருக்கு. இது வீடா இருந்திருக்காது, ஏதாச்சும் ஒரு இதா இருக்கும். அவங்க வீடா ஆக்கியிருப்பாங்க அந்த காலத்துல. இந்த சேனாபதி, இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்கிற இடமா இருக்கும். அதான் நிறைய எல்லாம் ஆவாதான், ஏறதுக்கே டைம் ஆகும். 3 மேக்ஸிமம் 3 டைம் மேல போகுமா. காலையில அவங்க கொடுக்குற டைமிங் 11:30 வரைக்கும். நான் சொன்னேன்ல 9 to 11 அவ்வளவுதான். 2 மணி நேரம். 2 மணி நேரத்துல எவ்வளவு போயிட்டு வர முடியுமோ அவ்வளவுதான். அப்ப கரெக்ட். அப்ப கொடுமை கிடையாது. அதான் சொல்றேன். नहीं चाहिए भैया. सारी आती है, हिंदी भी अंग्रेजी भी. आप कहाँ से हैं? फिर समझ में कैसे आ रही है? हिंदी समझ में कैसे आ रही है? ना அங்க ஒரு பொட்டை मैं माटना मतिया இங்கிலீஷ்ல பேசுறான், இவ ஹிந்தில ரிப்ளை பண்றான். அதுக்கு அவன் இங்கிலீஷ்ல ரெஸ்பான்ஸ் பண்றான். मुझे हिंदी नहीं पता हैன்றான். ஆனா டேய் அப்புறம் சாரி லாங்குவேஜ் ரிப்ளை பண்றான். அங்க பாரு, இது போட்டிங்கும் இருக்கு. போட்டிங்லாம் வேணாம்ப்பா. போட்டிங் ஊட்டில நிறைய பண்ணிட்டோம், மணாலில பண்ணிட்டோம். அவன் எங்களை தூத்தியாக பார்த்தான், நாங்க உஷாராயிட்டோம். நான் ஹிந்தில கேட்டுக்கிட்டே இருக்கேன், இங்கிலீஷ்ல பதில் கொடுத்துக்கிட்டே. டேய் புரியாம எப்பறம் பதில் கொடுக்குறப்போ? ஏன்டா டேய், கையில இப்படி ஒரு ட்ரைபாடு ஒரு கண்ணாடி போட்டு வந்தா எங்க ஃபாரினர் நினைச்சுப்பியா? நாங்களும் மிடில் கிளாஸ் தான்டா போட்ட. அங்க பாரு, வெள்ளையா இருக்கிறேன்னு நினைச்சு ஃபாரினர் நினைச்சிட்டான் போல. நான் வெள்ளையாவே இல்லையே. இப்பதான் வருது ஃபர்ஸ்ட் போட்டோட இது. தியா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துடலாம்.
I saw this Yana Savari first time in Hum Saath Saath Hai movie. मैं देखी बड़े में नाचे मोर. अच्छा यही शूट किया गया था. அங்க தான் இது. அவர்ட்ட கேள இந்த பேட்மேன் மூவி ஒன்னு எடுத்தாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அது இங்க எனக்கு கேளு. அது கேளுரி. अंग्रेजी फिल्म की भी शूटिंग हुई थी वो भी यही हुई थी क्या? இங்க தான். அப்படி தான் சொல்லுங்க. அது கேளு பேட்மேன் மூவியான்னு கேளு. बैटमैन मूवी थी क्या? आपको पता है उनका नाम? उनका नाम क्रिस्टिन बेले जी. मेरे को पता है. ஜோதா அக்பர். ஓ ஜோதா அக்பர். ஓகே. 6 யானை வச்சிருக்காரு. இவங்களுக்கு 5000 சம்பளம். ஒரு நாளைக்கா? சொல்றான் பத்தி இப்ப மேட்டர காசு கொடுப்பாங்க சந்தோஷமாயி. நாங்க தர மாட்டோம். ஆனா நாங்க தர மாட்டோம். அண்ணா. அண்ணா. ஓ இது பேர் பொம்பளை இது குலாபோ. குலாபோ. இந்த யானை பேர் குலாபோ. अगर गुड मॉर्निंग गुड मॉर्निंग गुलाबो मतलब ये सारे ये யானை பிளிராதா அங்க ஒரு குட் மார்னிங் பண்ணிட்டே இருக்குது ஏய் நைஸ் எல்லாமே பொம்பளைங்களால தான்டா வெயிட்டா மேக்க முடியும் ஆம்பளைங்க பாய்ஸ் நாட் அலௌடா क्यों கிரேசி திமாக் சண்டை போட்டுருவானுங்களா அடிச்சுப்பானுங்களா பசங்க அதனால அப்படி இல்ல யானைக்கு சீக்கிரம் மதம் பிடிச்சிரும் ஆம்பளை யானைக்கு பஸ் உலகம் ஒழுங்கே அதுக்கு சீக்கிரம் மதம் பிடிச்சிரும் அதனால நடக்கும்போதே அதுக்கு மூட் ஆயிருச்சுனா அது டென்ஷன் ஆயிருமா அப்படியே அதனால சண்டை போடுமா ஓ இது என்னடா இத்தனை வருது ஐயோ இதுங்கள அடிச்சுக்காதுங்களா நீங்க கீழ மட்டும் போட்றாதீங்கடா என்னடா பக்கத்துல டிராஃபிக் ஆயிரும்டா டேய் இது பொறுமையா நடந்து வருது பாரு டிராஃபிக் ஆயிர போகுதுடா ये சூப்பர்ல சூப்பர் चढ़ाई सीधी या आती इधर देख नहीं चाहिए पर கையில என்ன லங்கா பிடிச்சிருக்கேன் 100 ரூபாய் கேக் போட்டுங்க பை बोल हाय वो ஜெயகட அதுதான்டா ஜெயகடு அது மேல இது அதுவா ஆமா ஓகே என்னடா அது மூத்திரமா அவ்வளவு பெரிய பிபி அதுக்கு கீழ இருந்து மேல வருது சளி போட்டுருச்சு மேல நம்ம மேல தண்ணி தான் அவருக்கு தெரிஞ்சிருச்சு நான் பேசுறது அவரே சொல்லிட்டாரு आपको गर्मी नहीं लगती होगी ना அது காக்கா போறது இப்படி தான் காக்கா போவாங்களா எனக்கு என்ன பக்கத்துல கொஞ்சம் போவாங்க வாய்ப்பு இருக்கு இந்த சைடு என்ன ஓ இந்த சைடு ஃபுல்லா இருக்கு 4 பேர் கூட உட்காந்து போறதுக்கு 3 தான் இருக்கு 3 இருக்கா ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கான்டாக்ட் அங்கிருந்தா வந்தோம் நம்ம அங்கிருந்து அப்படியே வந்து லெஃப்டில் வண்டி அங்கே பார்க் பண்ணிவிட்டு மேலே வந்திருக்கோம் தேக்கல ஓ இங்கேருந்து அப்படி பார்க்கலாமா ஐ திங்க் ராஜா இங்கேருந்து என்ன நடக்குது அப்படின்னு இங்கே நின்று பார்க்கலாம் எவன் வரான் எவன் போகிறான் அப்படின்னு பார்த்துருப்பாங்க ஆனால் நல்லா இருக்குல்ல இங்கிருந்து யா சூப்பராக இருக்குது மொத்தம் இதுவும் தெரியுது பாரு சிட்டியே தெரியுது घर आजा परदेसी कि तेरी मेरी जिंदड़ी उड़चे काले कावत ஐயோ இது வந்து அப்படியே எங்க வீடியோக்கு சொல்லிடுறீங்களா ஸோ நாங்கள் வெளியே இருக்க செக்யூரிட்டி அசிங்கமாக திட்டிட்டு வந்துட்டு இருந்தோம் சரி யாருக்கும் தமிழ் புரியாதுன்னு நினச்சோம் எங்கள் நேரத்தை பார்த்தீங்களா ஜெய்ப்பூரில் 2 தமிழை மீட் பண்ணிட்டோம் நாங்கள் சார் நாங்கள் ஜெய்கட் போட்டு வந்திருக்கோம் நீங்கள் சிரிக்கும் போது எனக்கு லைட்டாக டவுட் இருந்துச்சு சரி எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்களோன்னு நினச்சேன் இல்லை இந்த ஃபோர்ட்டு மெயினாக அந்த காலத்தில் வந்து அவங்களோட ஆர்மி அந்த மிலிட்ரி பேசிஸ்க்காக பண்ணாங்க ப்ளஸ் வேர்ல்டோட பிக்கஸ்ட் கேனன் ஆஃப் த டைம் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபோர்ட் ஏன் முக்கியமாக கட்டினாங்கன்னா அந்த ஆமீர் ஃபோர்ட் பார்த்துட்டு வந்தோம்ல அதுக்கு பாதுகாப்பாக கட்டின ஃபோர்ட்டு தான் இதுவா அவங்களோட செக்யூரிட்டி சிஸ்டமை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக 2 ஃபோர்ட்டு கட்டினாங்க அந்த நஹர்கட் ஃபோர்ட்டும் இந்த ஜெய்கட் ஃபோர்ட்டும் ஆமீர் ஃபோர்ட்டுக்காக 2 ஃபோர்ட்டு கட்டியிருக்காங்க ஸோ தட் யாராலையுமே இதை ஆக்குபை பண்ண முடியாது இன்னொரு விஷயம் என்னென்னா இதை யாராலையுமே இது வரைக்கும் ஆக்குபை பண்ணவே முடிஞ்சது கிடையாது பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ராங் பில்ட் சுற்றி இதுதான் அந்த கேனன் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாதான்
ஃப்ரண்ட் அந்த இது இருக்குல்ல நல்பாட்டு இருக்குல்ல அது 20 ஃபீட் தான். அந்த சுத்து அந்த குண்டு போடுற இடம் இருக்கு பாரு அது 8 ஃபீட்டு 7.5 இன்ச்சஸ். இதோட வெயிட் வந்து 50 டன். இது மொத்தமாக தூக்குறதுக்கு. ஒன் டைம் இஃப் யூ ஹாவ் டு பிளாஸ்ட் யூ ஹாவ் டு ஃபில் இன் அட்லீஸ்ட் 100 kilograms ஆஃப் பாரூது. இதை பிளாஸ்ட் பண்ணுற 100 கிலோ பாரூது கன் பவுடர் 100 kilogram போட்டால் தான் இது வெடியுமா. ஸோ பட் தே ஹவ் நெவர் யூஸ்ட் இட் இது வரைக்கும். ஒரே ஒரு முறை யூஸ் பண்ணதுக்கு இட் கோஸ் அவே எத்தனையோ கிலோமீட்டர்ஸ்க்கு 22 மைல் போகுமா. ஒரு லேக் உருவாக்குற சைஸுக்கு இதால் அந்த குண்டு போட்டு அந்த எஃபெக்ட் இருக்குமா. ஒரு லேக்கே வந்துருமா. ஸோ இது செஞ்சாங்க அவங்க மிலிட்ரி வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக. ஆனால் யூஸே பண்ணலையா, டெஸ்டிங்கோட நிப்பாட்டிட்டாங்க. அராவலி ரேஞ்ச் மேலே பயங்கரமாக கவர்மெண்ட் சண்டை போட்டதை பார்த்துருப்பீங்களா. இதுதான் அந்த அராவலி ரேஞ்ச். 100 மீட்டர்ஸ்க்கு கீழே இருக்கிறத வந்து நாங்கள் அராவலியாக கன்சிடர் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் 100 மீட்டர் கீழே வரும். அது வந்து குர்காம் பக்கத்தில் வரதெல்லாம். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஹைட்டாக தானே இருக்குது. 100 ஐ திங்க் அவ்வளோதான் இருக்குது. ராஜஸ்தான் கவர்மெண்ட் செஞ்சுருவாங்க. சிட்டி பேலஸும் இந்த ஃபோர்ட் இருக்குல்ல இது 2 மட்டும் தான் இப்போ ப்ரைவேட்டாக இருக்குது. ட்ரஸ்ட்டால் மேனேஜ் பண்ணப்பட்டது. மற்றது எல்லாம் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிடுச்சு. இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே எத்தனையோ ட்ரெஷர் இருக்குன்னு சொன்னாங்களாம். ஆப்கானிஸ்தான் இதுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்கள்ல, அப்போ அந்த ராஜா போயிட்டு வந்த ட்ரெஷர் வந்து இந்த இதில் இருக்குன்னு சொல்லி 3 மாதம் தேடினாங்களாம். கிடைக்கவே இல்லையா. இந்திரா காந்தி இருந்த டைமில் தேட வச்சாங்க. இந்த ஃபோர்ட் ஆமேர் ஃபோர்ட்டு தெரியுதுல்ல, அதான் பாதுகாப்புக்கிறது சேஃப்டிக்காக தான் இது பண்ணது. இது கட்டினது. இப்போ இங்கேருந்து அதுக்கு ஒரு பேர்ட் வியூ இருக்கும். இதுதான் ஹையஸ்ட் பீக்கில் கட்டினது. இட் இஸ் ஆல்சோ கால்ட் த ஈகிள்ஸ் ஐ மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. தண்ணி எப்படி அந்த காலத்தில் ஸ்டோர் பண்ணாங்க சம்மர் சீசனுக்காக ராஜஸ்தானில் அப்படிங்கிறதுக்காக தான். அங்கேருந்து கீழே இறங்கி போய் உள்ளே பார்க்கலாம். இதில் 3 டேங்க் இருக்குது. அதில் லார்ஜஸ்ட் டேங்க் வந்து 158 feet லாங், 138 feet வைடு அண்ட் 40 feet டீப்பாக. இந்த தண்ணி தான் உங்கள் சம்மர் சீசனுக்காக இதில் ரெயின் வரும்போது ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்களாம். கீழே ஆம்பர் ஃபோர்ட்டுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக. சொல்லு நீச்சல் சொல்லு. இவ்வளோ சில்லுன்னு இருக்கு பாரு. அதான் சொன்னேன் 158 feet லாங், 138 feet வைடு, 40 feet டீப்பு. 40 அடி ஆழம் இருக்கு. இது கன் பிஸ்டல் கன்னுல கீழே ஒரு கன்னுக்கு தெரியல ஒரு ராடு தெரியுதா, ஒரு ஷாட் அடிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு கன் பவுடரு இது போட்டு கன் பவுடர் நல்லா ஃபில் பண்ணிட்டு புல்லட் போட்டு ஃபயர் பண்ணி அடிக்கணும். ஒரே ஒரு ஷாட், அவ்வளவுதான். ஒரு ஷாட். இதுக்கு டேகர் இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சு இப்படி குத்துறது. நைஸ் ஷீல்டு. இதெல்லாம் நிறைய இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல பார்த்துருப்பேன். இதுக்கு மேல தொப்பி போட்டிருப்பாங்க. இது மெட்டல்ல இருக்கும். இதெல்லாம் நேரோ பவன் நேரோ இதுக்கு பவன் நேரோ தியான்ச்சு பாம் இல்ல வில்லு இது இவ்வளவு குட்டியா இருக்க மாட்டாங்க. இது ஒரு ஆளை கவர் பண்ணணும். என்ன பாரு எனக்கு கைக்கு வருதா, இது வரைக்கும் வரும். அப்ப சம ஹைட்டா இருந்திருப்பானுங்க. உனக்கே பெருசா இருக்கு இது. அது எது காக். எனக்கு இதுல எது தெரியுமா வேணும்? எனக்கு இவன் வேணும். என்ன வெட்டுறதுக்கு? காய்கறி வெட்டுறதுக்கா? இப்படி சொல்ல இதெல்லாம் ஸ்கெட்சு. கத்தி படத்துல வர மாதிரி கீழே அங்கிருந்துடா கத்தி படத்துல வர மாதிரி அப்படின்னு சொல்லி மேப்பு போட்டு பாக்குறதுக்கு போட்டோட இதுதான் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பாகுபலி படத்தெல்லாம் பார்த்துருப்போம்ல, ஒரு போர் நடக்குதுன்னா அதோட இது வச்சிருப்பாங்கல்ல, அதோட ஸ்கெட்சு. அதான் இது ஒரு கன்னு, பெரிய கன்னு. இந்த கன்னு தூக்குறதுக்கே 4 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் போல. எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த சைடுல இருக்கிறது பாரு. இந்த கன்ல இருந்து என்ன சவுண்ட் வரும்? இதுல எல்லாம் ஒரு அது கன் பவுடர் நிறைய போறனால பியோன்லாம் வராது. பயங்கரமா சவுண்ட் வரும். அது நீ விடுற புசு சவுண்டு. அது நீ விடுற புசு சவுண்டு. ஸ்வாடு எப்போ பேபி எவ்வளவு நீளமா இருக்கு பாரு. அதெல்லாம் சிசர். அது இல்ல அதுவும் குத்துறதுக்கு தானா சிசரடா? அது கேனன் பால்ரா. அந்த ஜெய்வானுக்கு அந்த பெருசுக்கு 50 kg ஆண்டா இது. அப்பா இல்ல ஒரு 7 கிலோ 8 கிலோ போட்டா என் வெயிட். அதோட குட்டி ஜாவானா என்னது? இது என்னது? கன் பவுடர் டெஸ்டிங் மெஷின். அது டைம் பாமாடா. அதான் பத்த வச்சு பொறுமையா. அந்த காலத்துல பொட்டாசியம் தானே இது ஃபயர் பவுடர். ராஜஸ்தானுக்கு வந்து ராஜஸ்தானோட ஸ்பெஷல் தாலி சாப்பிடலன்னா ஒன்றுமே சாப்பிடல. ஸோ அதில் தால் பாட்டி இருந்துச்சு,
பாட்டி வந்து உடச்சிட்டேன், தாலை உள்ளே ஊற்றிட்டேன், சூர்மா வந்து இங்கே வச்சுருக்கேன். தால் பாட்டி சூர்மா இஸ் வெரி ஸ்பெஷல் இன் ராஜஸ்தான் வெஜிடேரியன் ஃபுட்டில். ப்ளஸ் பன்னீர் லபாப்தார், கடி, ரைஸு அது எல்லாமே இருக்குது. சவுத் இந்தியனா உனக்கு எப்படி இருக்குது? எனக்கு பிடிச்சிருக்குப்பா, எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா? காக்கா லைட்டாக தான் சூர்மா போடுறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இன்னொரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும். ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். இங்கே கோவிந்தம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு, கொஞ்சம் ரேட்டிங் நல்லா இருந்துச்சு. வந்து சாப்பிடலாம். ரொம்ப வெயிட் பண்ண வச்சானுங்க, ஆனால் ஓகே, வெயிட்டிங்க்கு நல்லா தான் இருக்குது. பன்னீர் 65ன்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. ஆக்சுவலி அது சில்லி பன்னீர். சூப்பராக இருக்குது, வேறு லெவல். பாப்பாவே நல்லா சாப்பிட்டா. ஸோ இதோட நாங்கள் இந்த vlog இங்கே முடிச்சுக்க போகிறோம். இதுக்கப்புறம் அப்படியே நடந்து போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதை நான் vlogல காட்ட விரும்பல, ஏன்னா இது ஆல்ரெடி பார்த்த ரூட் தான். ஒரே இடத்துல தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதோட இந்த vlog நாங்கள் இங்கே முடிக்கிறோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு காட்டுறோம். பை பை. மோனி பிஸியாக இருக்காங்க சாப்பிட்றது. பை பை.